குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதையின் காரணம். கதைக்குள்ள போலாம். ஒரு ஃபாரஸ்ட் பக்கத்துல கங்கான்னு ஒரு ரிவர் வாஸ் ஃப்ளோயிங். எல்லா அனிமல்ஸ்க்கும் கங்காவை ரொம்ப பிடிக்கும். நிறைய நேரம் தண்ணியில விளையாடிட்டு தண்ணி குடிச்சிட்டு தான் போகும். எல்லா அனிமல்ஸும் நினைச்சது, கங்கா ரொம்ப ஹாப்பியா இருக்கால, அதனாலதான் இவ்ளோ ஸ்மூத்தா ஃப்ளோ பண்றா. ஷீஸ் நாட் ஃப்ளட்டட், சீக்கிரமா ட்ரையே ஆக மாட்டான்னு. ஆனா கங்கா வாஸ் வெரி டயர்ட் அண்ட் அப்செட். எவ்ரி டே ஷி வாஸ் கிரைங். அனிமல்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்றா. ஆனா ஒருத்தர் கூட இது வரைக்கும் எனக்கு தேங்க்ஸ் சொன்னதில்ல, ஆர் யூ ஓகே அப்படின்னு கூட கேட்டதில்லைன்னு. ஒரு ஃப்ராக் வாஸ் சிட்டிங் நெக்ஸ்ட் டு கங்கா. இட் ஃபெல்ட் ஏதோ தப்பா இருக்கே தண்ணிலன்னு அந்த ஃப்ராக் கேட்டது. கங்கா, ஆர் யூ கிரைங்? அப்போ கங்கா சொன்னா, ஐ கிரை எவ்ரி டே ஃப்ராக், ஆனா என்னோட டியர்ஸ் ஆர் ஹிடன். அப்போ அந்த ஃப்ராக் சொல்லித்து, ஐம் ரியலி சாரி, நாங்க தான் அதை நோட்டீஸ் பண்ணி உன்கிட்ட கேட்டிருக்கணும்னு. அப்போ கங்கா சிரிச்சுட்டு சொன்னா, தட்ஸ் ஓகே, ஆனா இன்னைக்கு தான் ஐ ரியலைஸ் ஒரு டைனி வாய்ஸ் கேன் ஓப்பன் அ டேம். நெக்ஸ்ட் டே மார்னிங் கங்கா ரெஃப்யூஸ் டு ஃப்ளோ. ஒரு சின்ன குழந்தை எப்படி வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு பெட்ல இருக்குமோ அந்த மாதிரி. அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப பேனிக் ஆயிடுத்து. என்னடா ஆச்சு, இவ்ளோ ஸ்டில்லா இருக்கு வாட்டர், கங்காக்கு என்ன ஆச்சுன்னு. அப்ப அந்த ஃப்ராக் சொல்லிது, நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோம் கங்கா கிட்டேந்து, ஆனா இது வரைக்கும் அவளுக்கு எதுவுமே நம்ம திரும்பி கொடுத்ததில்ல, ஒரு தேங்க்ஸ் கூட சொன்னதில்லைன்னு. ஃபர்ஸ்ட் எலிஃபென்ட்ஸ் எல்லாம் நிறைய லீவ்ஸ் கொண்டு வந்து வாட்டர்ல போட்டுது. மங்கீஸ்லாம் ஃப்ரூட்ஸ் ஆஃபர் பண்ணிது. இந்த மாதிரி எல்லா அனிமல்ஸும் அதால என்ன ஆஃபர் பண்ண முடியுமோ பண்ணிது. Evening, Ganga started to flow as usual. எல்லா அனிமல்ஸும் லேர்ன்ட் த மீனிங் ஆஃப் கிராட்டிடியூட். அன்னிலேந்து எல்லா அனிமல்ஸும் என்ஜாய் பண்ணிட்டு தண்ணியில விளையாடிட்டு திரும்பி போர்ச்சேல தேங்க்யூ கங்கா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சா. பியூட்டிஃபுல் ஸ்டோரி. நிறைய பேர் கங்கா மாதிரி தான் மனசுக்குள்ள அவ்வளோ விஷயத்த வச்சுண்டு வெளியில ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிப்பா. ஆனா எவ்வளோ ஸ்ட்ராங்கா ஒரு பர்சன் இருந்தாலும் they need someone to ask, are you okay? ஏன்னா எப்பவுமே இமோஷனலி அண்ட் மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கவே முடியாது. நம்ம ஒரு சேஃப் ஸ்பேஸா யாருக்காவது இருந்தாக்க அந்த ஃப்ராக் மாதிரி அது நிஜமாவே ஒரு நல்ல விஷயம். ரொம்ப வருஷம் முன்னாடி மதர் தெரசா சொன்ன ஒரு விஷயத்த படிச்சேன். உடனே மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுது. இன்ஃபேக்ட் அது என்னோட ஹேபிட்டாவே ஆயிடுது. ஷீ செட், நெக்ஸ்ட் டைம் நீங்க யூஸ் பண்ணின ஒரு ப்ராடக்ட்டை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட் கிட்ட தேங்க்யூ சொல்லுங்க. பிகாஸ் ஏதோ ஒரு வேலை அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் வாங்கினாக்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு. இப்போ வரைக்குமே நான் ஒரு யூஸ்ட் ப்ராடக்ட் இல்ல ஓல்ட் ப்ராடக்ட்டை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி அதுகிட்ட தேங்க்யூன்னு சொல்லுவேன். நீங்க வேற ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்க. லெட்ஸ் ஷேர் our thoughts. Have a good day. குருவே சரணம்.